ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு பானு சிசி பார்க். நம்ம இன்றைக்கி பாசிப்பருப்பு பாயசம் உளுந்து வடை தான் ரெடி பண்ணுறோம். எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பு ஒரு டம்ளரை குக்கரில் கழுகி சேர்த்து அதில் கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா மையாக வேக வச்சுருங்க. அதுக்கப்புறம் நல்லா உடச்சி விட்டுட்டு அது கூட வெள்ளைப்பாவு காய்ச்சி வச்சுருக்கோம், அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வச்சுருங்க. நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். 2ஆம் தேங்காய் பாலில் நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பாசிப்பருப்பில் சேர்த்துக்கங்க. அப்போது ஒரு திக்னஸுக்கும் ஒரு டேஸ்ட்டுக்கும் தான் இந்த அரிசி மாவு சேர்க்குறோம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கொதித்து வர்ற வரை வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதிக்கட்டும். அரிசி மாவெல்லாம் நல்லா வேகணும். அதுக்கப்புறம் நம்ம 1ஆம் தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து நல்லா கொதிச்சதுமே அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். கடாயில் நெய் சேர்த்து கேஷ்யூ வறுத்து மாற்றிக்கங்க. அதுலேயே நம்ம கொப்பரை தேங்காய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. நல்லா மெரூன் கலராக இந்த கலர் ஆகிற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணி இதையும் நம்ம பாசிப்பருப்பில் சேர்த்துக்கலாம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாயசம் சாப்பிட்றதுக்கு. இது மாதிரி எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். உளுந்து பருப்பு ஒரு அரை டம்ளர் எடுத்துருக்கோம். அதில் ஒரு ஸ்பூனு பச்சரிசியும் சேர்த்து ஊற வச்சுருங்க ஒரு 3 மணி நேரம். அதுக்கப்புறம் நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துங்க. அதையும் தண்ணி சேர்க்காமல் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, உப்பு, கொஞ்சம் மிளகு, மல்லி இலையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இலையில் எண்ணெயாக நெய்யை தடவி இது மாதிரி ரெடி பண்ணி நமக்கு ஆயில் ஹீட் ஆனதில் உளுந்த வடை போட்டு எடுத்துக்கலாம். நல்லா மொறுன்னு டேஸ்ட்டாக கிடைக்கும். 1 2 சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுங்க. ஒரு சைடு ஃப்ரை ஆனதும் திருப்பி போட்டு மற்றவக்கும் போட்டு இப்படி எடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்க முடியும். சப்போர்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ.